என் அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு என் பண்பான வணக்கங்கள். தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்பது எனக்கு பிடித்தமான பொன்னான வரிகள். இடையில பார்த்தேன்னு வச்சிங்களேன், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்காக நம்ம அரசாங்கமும் பண உதவி பண்ணியிருக்காங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட ஒரு கொடுமையான விஷயம் நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம குழந்தைகள் சாப்பிடக்கூடிய லாலிபாப், ஜெல்லி, குர்குரே இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும்னு படித்த டாக்டர்ஸுங்களே சர்டிஃபிகேட் தராங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான விஷம் கலந்த பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி நமக்குள்ளவே எழும்புது. அந்த கலாச்சாரம் குடிச்சு இறந்தவங்கலாம் பாதி வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்க மேலே அவ்வளோ அக்கறை காட்டும்போது வாழ வேண்டிய குழந்தைகள் மேலே நம்ம எவ்வளோ அக்கறை காட்டணும். ஏன்னா வருங்கால இந்தியாவே நம்ம குழந்தைகள் கையிலையோ இளைஞர்கள் கையிலையோ இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்பேற்பட்ட குழந்தைகள் உயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஆபத்துன்னா அதை நம்ம யோசித்து நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக முற்றிலும் எல்லா கடைகளிலும் அதை தடை செய்யணும்னு நான் அன்போடு கோரிக்கை வைக்கிறேன். அது சாதாரணமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷம் கலந்த கொடுமையான பொருள் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லதல்ல, நம்ம நாட்டுக்கும் நல்லதல்ல. ஜெய்ஹிந்த்.